காங்கிரஸ்காரங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியாதா, திமுக என்ன பண்ணாலும் மாண்பு அண்ணன் எடப்பாடியாரை வந்து முதலமைச்சர் ஆகிறது மக்கள் தயாராக இருக்காங்க. ஸ்டாலினுக்கும் அவங்க பையனுக்கும் இவங்களாம் வந்து உடம்புல உண்மையாக தமிழ் ரத்தம் ஓடுதான்னு சந்தேகம் தான். என்னைக்கு இவங்க காங்கிரஸ்காரங்களை மதிச்சுக்கிறான் சொல்லுங்க. இருமொழி குழு என்ன இவங்ககிட்ட இருமொழி குழு இருக்குது? இருமொழி குழுன்னா அவங்க தங்கச்சியை உதயநிதி ஸ்டாலின் பொண்ணு நடத்திய ஸ்கூலு, அதில் இருமொழி குழு வச்சு நடத்துகிறாங்க. கனிமொழி தமிழ்நாட்டில் வந்து இளம் விதைகள் அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லிச்சு. இப்போ எத்தனை விதைகள் ஆகிறாங்க? எல்லாம் விதையாயிரம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அர்ஜுனன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர், தென் சென்னை வடக்கு மேற்கு. வணக்கம் சார். வணக்கம் மேடம், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி சார், பொங்கல் வாழ்த்துக்கள் சார். இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து ஏன் ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்றாரு, அந்த மாதிரியான செயல்கள் எடுப்பதும் பராசக்திக்கெல்லாம் எதுவும் ட்வீட் போட்ட மாதிரி தெரியல. 2 இதுக்கு தான் வந்து சான்றிதழ்லாம் கொடுக்காம டிலே பண்ணாங்க. அப்பெல்லாம் எதுவும் பேசலையே சார்? காங்கிரஸ்காரங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியாதா, திமுக என்ன பண்ணாலும் திமுக விட மாட்டான் அவங்கள. அவங்களுக்கு பின்னாடியே ஓடுவான். என்னை விட்றாதீங்க என்னை விட்றாதுன்னு திமுக தான் அவங்க விட முடியும். அவங்க உங்களுக்கு கேம் பண்ணினே இருப்பானுங்க. ஏன் கருணாநிதி இருக்கும் பொழுதே வந்து கீழே வந்து சிபிஐ பண்ணிகிட்டு இருப்போம், மேலே கீழே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இத்தனை தொகுதி வேணும்னு சொல்லிட்டு மேலே சிபிஐ ரெய்ட் பண்ணியிருப்பாங்க. அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சி தானே இது. அதிமுக பாஜக தான் வந்து நெருக்கடி கொடுக்கறதா சொல்றாங்களே சார் விஜய்க்கு. நாங்கள் ஏன் போய் கொடுப்போம்? எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குதுங்க. அதிமுகவும் பிஜேபி அலையன்ஸு இப்போ பாமக சேர்ந்துருக்குது. இன்னும் சிலர் சேரப்போது எங்கள் பொதுச் செயலர் சொல்கிறாரு, நான் எடப்பாடியார் சொல்லின்னு இருக்காங்க. அதனால் அவர் எதுவும் பொய்யான ஃபேக் நியூஸில் இருக்கிற மாதிரி திமுகங்கிற மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் கொடுக்க மாட்டார். இருக்கிற உண்மையை சொல்லுவார். எங்கள் அலையன் மகா கூட்டணி அமையும் சொன்னார், பாமக சேர்ந்துருச்சு. அடுத்த 2 நாள் ஒரு கட்சி வருதுன்றாரு, வரும். எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லையே. தை மக்களை எப்படி வரவேற்கிறாங்களோ அது மாதிரி மாண்பு அண்ணன் எடப்பாடியாரை வந்து முதலமைச்சர் ஆகிறது மக்கள் தயாராக இருக்காங்க. அவரை கூப்பிட்டு வரவேற்று அரியணையில் உட்கார வைக்கிறது ரெடியாக இருக்காங்க. தை மகள் வர மாதிரி அண்ணன் எடப்பாடியை வந்து தயாராக அரியணையில் அமர போகிறார். பராசக்தியில பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை, அதை பத்தி இந்தி எதிர்ப்பு பத்தி தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்து அது ஃபுல்லாவே காங்கிரஸுக்கு எதிரான வசனங்கள் வச்சிருந்ததா சொல்றாங்க. அதனாலதான் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து ராகுல் வந்து ஜனநாயகம் சப்போர்ட் பண்றாரா, இல்ல வந்து கூட்டணி கண்டிப்பா நம்ம பிரிச்சுட்டு போயிடணும் அப்படின்றதுனால பேசுறாங்களா? அதாவது திமுக காரனும் குறிப்பாக ஸ்டாலினுக்கும் அவங்க பையனுக்கும் வந்து உடம்புல உண்மையாக தமிழ் ரத்தம் ஓடுதான்னு சந்தேகம்தான். என்றைக்கு இவங்க காங்கிரஸ்காரன் இவங்களை மதிச்சுக்கிறான் சொல்லுங்கள். அதே மாதிரி காங்கிரஸ்காரன் வந்து இவனை விட்டா அவனுக்கு ஆள் இல்லை, அவனை விட்டா இவனுக்கு ஆள் இல்லை. மை டியர் பிரதர்லாம் சொல்றாரே சார். யாருங்க? ராகுல் வந்து சொல்லுவார், மைடர் தான் சொல்லுவார். அவர் பின்னாடி சொன்னு பாரு, இந்த பக்கம் போய் விஜய் கிட்ட போய் அலையன்ஸ் பேச ரெடி பண்ணிருப்பார். மைடே பிரதர் உங்களை விட்டுட்டு போக போகிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவருக்கு போக மாட்டார், இவருக்கு விட மாட்டார். அதுதான் நடக்கிறது. இருமொழி கொள்கை என்ன இவங்ககிட்ட இருமொழி கொள்கை இருக்குது? இருமொழி கொள்கைன்னா அவங்க தங்கச்சியை உதயநிதி ஸ்டாலின் பொண்ணு நடத்துகிற ஸ்கூலு, அதில் இருமொழி கொள்கை வச்சு நடத்துகிறாங்க. சிபிஎஸ்சி நடத்துகிறாங்க. ஏதை மூடிக்கிட்டு இருமொழி கொள்கை நாங்கள் வந்து இதை பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு வைப்பாங்களா? சிபிஎஸ் ஸ்கூல் தான் நடத்துகிற நீ. அண்ணாவோட கொள்கைகளை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். அண்ணா வந்து இருமொழி கொள்கை இது வந்து கொண்டு வந்தாரு. அதனால தான் வந்து யாராலும் மறுக்கலாம் முடியாது இத அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ நாங்களே இருமொழி கொள்கை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா காலத்துல நீ புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடி காலத்துலேயே நான் இருமொழி கொள்கை தான் சொல்கிறோம். அண்ணா திமுக கொள்கை இருமொழி கொள்கை தானே. நாங்கள் வந்து இப்படி ஒன்று அப்படி ஒன்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துட்டோ அல்ல மக்களை ஏமாத்திர பண்ணலையே. எங்கள் இருமொழி கொள்கை தான். நீ இருமொழி கொள்கைன்னு மேடைக்கு ஸ்டாலினும் பேசுகிறா அப்படி, உதயநிதியும் பேசுகிறா அப்படி, இவங்கெல்லாம் வந்து வெக்கம் சூடு சுரணே கிடையாது. அவன் பொண்ணு ஸ்டாலின் பொண்ணு ஸ்கூல் நடத்துதில்ல, அதில் வந்து மும்மொழி கொள்கை தான் நடத்துகிறாங்க அவங்க. அதை நிறுத்த சொல்லுங்கள். வேணாப்பா நாங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் நடத்துவோம், தமிழ் ஸ்கூல் தான் நடத்துவோம் அப்படின்னு நடத்த சொல்லுங்க பார்க்கலாம். கமர்ஷியல் உனக்குன்னா ஒன்று, அடுத்தவனுக்குன்னா ஒன்று. அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ அவங்களுக்கு கனிமொழி மேம் நிகழ்ச்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் தான் சரி இருந்தது. இப்போ இந்த மாதிரி காட்சிப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன தோணும்? அது அவங்க குடும்பம் வந்து அவங்களை காப்பாற்றி என்னென்ன பூரம் பண்ணுவாங்க. அந்த குடும்பமே அப்படி தானுங்களே. இதே வந்து அந்த அம்மா சொல்லிச்சு, கனிமொழி தமிழ்நாட்டை வந்து இளம் விதைகள் அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லிச்சு. இப்போ எத்தனை விதைகள் ஆகிறாங்க? எல்லாம் விதையாகிறவங்க பொறுத்தது. அது மாதிரி தானே பண்ணுக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் சாராயம், எங்கே பார்த்தாலும் கஞ்சை, எங்கே பார்த்து மாத்திரை, எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொள்ளை, இதான் நடந்துருக்குது. பழைய மதுபான எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்ஸை வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தால் அவங்களுக்கு சாராய ஆலைங்க பூரா வருது இருக்குது. அந்த ஆலையில் இருக்கிற எக்ஸ்பயர் டேட்டு ஆனது பூரா கொண்டா தள்ளணும் இல்லை. சாவ போகிறது மக்கள் தானே, அவங்க சாவ போகிறது இல்லை. சாவ போகிறது மக்கள் தானே. இப்போ 3000 கொடுத்தா இல்லை,
அது 30,000 மக்கள்கிட்ட வாங்கணும்ல. ஒரு குடும்பத்தில் 3000 கொடுத்துட்டுன்னா 30,000 அவங்ககிட்ட வாங்கணும். இந்த கட்டணம்னா இப்போ ஏற்கனவே எக்ஸ்பயர் நம்பர்லாம் கொண்டு மருந்து கொண்டு கொடு அந்த சரக்கெல்லாம் கொடுத்தா தானே இவங்களுக்கு குடிச்சு சாவான். அது மாதிரி இப்போ கருணாநிதி பீரியடில் வந்து இலவச டிவின்னா ஒரு டிவி 1000 தான் அன்றைக்கி விலை. ஆனால் அவன் வந்து எத்தனை எல்லா டிவிலையும் சன் டிவி கேபிள் கொடுக்க சொல்லி சொன்னான். ஒரு கேபிளுக்கு மாதம் வந்து 100 ரூபா, 12 மாதத்துக்கு வந்து 1200 கணக்கு வச்சுங்க. நீங்கள் ஒரு டிவியே 1000 தான், அது கவர்மெண்ட் பணத்தில் வாங்கினது. ஆனால் இவன் 1000 ரூபாய்க்கு 1200 வருஷத்துக்கு வாங்கிடுறான். அப்போ தொடர்ந்து ஓடிச்சு இல்லை. அது மாதிரி கமர்ஷியலாக பண்ணுவானு, கிரிமினலாக பண்ணுவானு, மக்களை ஏமாற்றி என்ன வழிபடம் பண்ணுவான். இந்த கொள்கை ஏன் கொட்டணும் நம்ம? இப்போ பொங்கல் வரப்போகுது, தொடர்ந்து 4-5 நாள் லீவ் வருது. அதனால் அது எதையும் அதிகமாக வந்து மக்கள் கன்சியூம் ஆகும். பேருந்து வசதிகள்லாம் செஞ்சிருக்காங்களா சார் இப்போ? பேருந்து வசதி சொல்கிறாங்க மேடம், இன்னும் பேருந்து வசதின்னு சொல்கிறான ஒழியோ, விளம்பரப்படுத்துகிறாங்க ஒழியோ. ஒவ்வொரு வாட்டியும் சிறப்பு பேருந்துகள் வந்து அரசு சார்பில் ஏற்பாடு பண்ணுறது சகஜம் தானே? பண்ணுறது தான். நான் 3 பேருந்து விடுவான். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து 50 லட்ச ரூபா செலவு பண்ணுவானுங்க. அவர் கொடியாட்டுவார், முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியாட்டுவார். அங்கே போனால் 3 பஸ்ஸு போவோம். அதுதான் சிறப்பு பேருந்து. அங்கே வந்து மக்கள் பூரா அவன் ராத்திரி பால் நின்று கிடப்பான். பஸ்ஸும் வராது, ஒன்றும் வராது. கேட்டால் சிறப்பு இது ஸ்பெஷல் பஸ் போடுவோம். எங்கே பார்த்து ஸ்பெஷல் பஸ் காட்ட சொல்லுங்கள். அப்படி தான் இருக்கும். நாளையிலேருந்து பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லி. மக்கள் வந்து இங்கே ட்ரெயினுக்கு போக மாட்டான், பஸ்ஸுக்கு போக மாட்டான், வந்து அதனால தானே சார் கிளாம்பாக்கம் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. அங்கே தானே வந்து போயிட்டுருக்காங்க எல்லாரும். கிளாம்பாக்கம் ஓப்பன் பண்ணது உண்மை தான். அங்கே பஸ் இல்லையே. ஸ்பெஷல் எங்கே இருக்குது பஸ் சொல்லுங்கள். வால்வோ ரகம், ஏசி பஸ்ஸு, அது இதுன்னு எல்லாம் சொல்கிறான், சொல்லிட்டு தான் இருப்போம், வந்துன்னு தான் இருப்பான். வால்வோன்னு சொல்லுவான். 100 வால்வோ வருதுன்னு சொல்லுவான். உதாரணம் சொல்கிறேன், ஒரு 100 வால்வோ புக் பண்ணிட்டோம் வருன்னுவான். 3 வால்வோ தான் வந்திருக்கும். 3 வால்வோ எவ்வளோ பேர் மீறான்? ஒரு வால்வோவில் 50 பேர் போவாங்கல்ல, 150 பேர் போவோம். ஆனால் வால்வோவை எதிர்பார்த்து 10,000 பேர் நிற்பான். வால்வோ விட்டான். ஏன்னா தினம் எந்த பேப்பர் எடுத்தாலும் விளம்பரம் தானே. முதலமைச்சர் வந்து வால்வோ பஸ் தூக்கி வைக்கிறாரு, சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணிக்கிறோம். அங்கே மக்கள் வந்து எதிர்பார்க்கவே தேவையில்லை, எல்லா வசதியும் பண்ணிவிட்டு மக்களுக்கு, வெளியூர் போகிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் நாங்கள் செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லுவோம். ஏற்பாடுங்க அது ஒன்றும் இருக்காது. அன்றைக்கி அந்த கொடி அசைக்கிறது மட்டும் ஒரு 50 செலவு பண்ணுவாங்க. எல்லா பேப்பரும் முதல் பக்கம் விளம்பரம். ஸ்டாலினும் வேறு எந்த மந்திரி நிற்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் மினிஸ்டராக நிற்க முடியாது அவங்கள்ட்ட. அந்த எல்லாம் கணக்கு தூரம் தான் நிற்பான். அந்த ஃபோட்டோவில் தெரிய போகிறது வந்து ஸ்டாலினும் அவன் பையன் உதயநிதி 2 பேரும் நிற்பானுங்க. அதுதான் விளம்பரம், அதுதான் ஸ்பெஷல் பஸ். எல்லா துறையிலும் நடக்கும். ஆனால் எதுலேயுமே ஒன்றும் நடக்காது, வேலை நடக்காது. ஆனால் எல்லா துறையிலையும் வந்து அவங்க 2 பேர் ஃபோட்டோ மட்டும் வரும். உதயநிதி சார் வந்து அண்ணாவோட கொள்கைகள் தான் நாங்கள் தான் வந்து பண்ணுறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மதுரை மாநகராட்சி பூங்கா வந்து ஸ்டெம் பூங்கான்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேசும்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும் சார்? இது மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான இது? அதான் நாளுக்கு ஒரு வேஷம், நாளுக்கு ஒரு பேச்சு, நாளுக்கு ஒரு கொள்கை, இதுதான் இது. அது வந்து சென் பூங்கான்னு மாற்றின பின்னாடி அங்கே எதிர்கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடியார் வந்து பயங்கரமாக கண்டம் பண்ணார். இது எப்படி வந்து அண்ணா பேர்லேருந்து ஒரு கட்சி வந்து அந்த திமுக ஆரம்பிச்சு அண்ணா தான், அவர் பேர் ஒரு கட்சி வந்து ஒரு பூங்கா வந்து இப்போ வந்து சென் பூங்கா மாத்திரை என்ன காரணம், உடனே பேர் அதை சென்னு அடிச்சுட்டு அண்ணா எழுதுறான். அதான் ஒரு நாளுக்கு ஒரு வேஷம் போடுவானுங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவானுங்க. அது எதுக்கு அந்த பேர் மாற்றினானே தெரியல அவனுக்கு. இப்போ அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. அவர் போட்ட உடனே அறிக்கை விட்டு அவர் கண்டம் பண்ணது உடனே இம்மிடியட் அதை அடித்து பார்த்தீங்கல்ல, அது பெயிண்ட் பண்ணி அதை அண்ணான்னு முன்னாடி எழுதுறான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட். இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து தேர்தல் நேரத்தில் நம்மளோட வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்றது அவங்களோட மைய கருத்தை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எலெக்ஷன் வேறு நெருங்கிடுச்சு. இன்னும் குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் தான் இருக்குது. அவங்க தொடர்ந்து 18 ஆண்டுகளாக அதை பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராகும் பொழுது இவர் அவங்ககிட்ட போராட்ட வாக்குறுதி போய் நான் உங்களை வந்து வந்த உடனே பண்ணிடுறேன், வந்த உடனே அவங்க சொல்கிறது வந்த உடனே கையெழுத்து போடுறது தான். கையெழுத்து போட தெரியுமான்னு மறந்துட்டானு தெரியல. இன்றைக்கி அதான் கேட்குறாங்க அவங்க. நீங்கள் தானே வந்து எங்களுக்கு போராட்ட குழுவில் பார்த்தீங்க, 4 வருஷமும் கண்டுக்காதீங்க, நீ 5 வருஷம் கேட்குறோம் கொடுக்க மாட்டீங்க. அது கொடுத்த கூட வரல. நீங்கள் டிவியில் பாருங்கள், அந்த மகளிர் ஆசிரியர்கள்லாம் ஒரு அம்மா ஒரு குழந்தை 7-8 வயசு குழந்தை, அந்த குழந்தைய சேர்த்து இழுத்து போகிறான் போலீஸு, கொடுமைப்படுத்தி அந்த குழந்தையோட இழுத்து போகிறாங்க. கூட்டு பஸ்ஸில் ஏற்றியும் விடுறான். பஸ்ஸில் ஏற்றியும் கொண்டு போய் நைட்டாக கொண்டு எங்கே அந்த பக்கம் கொண்டு வழியில் கொண்டு ஏறி உங்கள் வீடு கூட்டு சார் பாதி வழி ஏறி விடுறான்.
ஏற்கனவே இந்த அரசு வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்கள்னா எவ்வளோ எந்த பொருள் மாதிரி யூஸ் பண்ணாலும் தெரியும். அதுமாதிரி அடுத்த நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு பொண்ணுங்க மகளிரை கொண்டு போய் ஆசிரியர்லாம் கொண்டு போய் நடுவழியாக இறக்கி விட்டு போயிடுறாங்க. இடைநிலை ஆசிரியர் சங்கத்தோட நிர்வாகிகள வந்து நிர்வாகியும் கொண்டு வந்து எதுவுமே பெரிய அவங்க தீவிரவாதிகள் மாதிரி, இது இராணுவ ஆட்சி மாதிரி கொண்டு ஒரு தனியாக வந்து வீட்டில் வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறான். இது என்ன பண்ணுங்க? இது கவர்மெண்ட்டா இது? அவன் திட்டங்கள் எல்லாம் பொய் திட்டங்கள் தானேங்க. ஒரு திட்டத்தை நீ சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம். ஒன்றும் குறிப்பாக எடுத்துங்களேன். கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்லி இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே சார். அதான் அதுக்கு அரசே கனவு தானே. கனவாக போகிற அரசு தான் அது. இப்போ இவ்வளோ நாள் பண்ண திட்டம் ஒன்றுமே இல்லை. உங்கள் கனவுன்னா என்ன? நீ சொல்கிற திட்டத்தை நீ தான் நிறைவேற்றணும். நீ என்னென்ன அறிக்கை கொடுத்தியோ 520 தேர்தல் அறிக்கை கொடுத்தியோ அந்த 520 அறிக்கைக்கு வந்து நீ நிறைவேற்றி சொல்லு. அது கனவு மாதிரியே போயிடுச்சு. இந்த காற்றோடு கலந்துருச்சுன்னு அது மாதிரி கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அறிக்கை போனால் கனவாக போயிடுச்சு. சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். எந்த துறையில் போராடாகிறான் அன்றைக்கி? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் செவிலியர்கள் போராட்டம், இந்த பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம், இப்போ என்ஜிஓஸ் போராட்டம், அதே ஒரு பென்ஷன் சொல்லி அது ஒரு ஏமாற்றி அது ஒரு மக்கள் அந்த பென்ஷன் கையெழுத்து போட்டு நிர்வாகிகளே இல்லடான்றான். அவங்க காணாமல் போயிட்டாங்க. இது மாதிரி ஏமாத்துறது தானுங்க எங்கள் வேலையே. எல்லாமே ஏமாத்து வேலை தான். ஸ்டாலின்னு அவங்க பையன் 2 பேரும் ஃபோட்டோவில் தெரியணும். இதுக்காக தான் பண்ணுறாங்க. நீ எந்த இப்போ ஸ்டாலின் வந்த பின்னாடி அவங்க அப்பன் கூட ஏதாவது ஒரு கேபினெட் மினிஸ்டர் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அவன் ஸ்டாலின் அவன் பையன் இவங்க 2 பேரும் நிற்பானுங்க. இதுக்காக தான் கவர்மெண்ட்டு, இதுக்காக தான் இந்த அரசு பணம் செலவாகுது. மக்களுக்காக அரசு பணம், மக்களுக்காக திட்டங்கள் எதுவுமே இல்லை. இவங்க 2 பேரும் நிற்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட். லேப்டாப் கொடுத்துருக்காங்க, மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, இலவச பேருந்துகள் கொடுத்துருக்காங்க. இது யார் உரிமை தொகை யாரு கேட்டு? நீ தான் கொடுக்கணும்னு சொன்ன. 5 வருஷம் 4.5 வருஷம் கொடுக்காது இப்போ கூட உரிமை தொகையை இல்லைங்களா? நாங்கள் வந்து அதிமுக அரசில் அம்மாவாகட்டும் இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆகட்டும் எப்போனாவது சொல்லிட்டு செய்யாமல் இருந்திருக்காங்களா? விவசாயிகளாகட்டும், மாணவர்களாகட்டும், மகளிராகட்டும், தொழிலாளர்களாகட்டும், எந்த துறையில் நாங்கள் சொன்னது செய்யாதுக்கிறாங்க சொல்லுங்கள்? எல்லாமே செஞ்சாங்க. எதையுமே நிறுத்தலை. அதுவும் எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் நடக்கும் பொழுது மாண்பு அண்ணன் எடப்பாடியார் வந்து சிஎம்மாக இருக்கும் பொழுது 3 வருஷம் கவர்மெண்ட்டில் எந்த இன்கமும் கிடையாது, எந்த வரியும் போடல, எந்த வரியும் போடல. அப்படி போடாதது கூட கவர்மெண்ட் நடத்தினார். எல்லாத்துக்கும் அது எந்த இது நிறுத்தலை. மக்கள் கூடத்துக்கு எந்த சலுகை நிறுத்தலை. புதுசாக சலுகைகளும் பண்ணார். இந்த இப்போ இருக்குதா, இப்போ கொரோனா பீரியட் வந்துடுச்சா, அவர் யாருக்கும் சம்பளம் கட் பண்ணக்கூடாது, ஒரு பைசா அதுக்கு என்ன சேலையை அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்து விடு, அந்த மாதிரி நடத்தினார். விலைவாசி உயர்வெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ வந்து மௌன புரட்சி நடக்க போகுது பாருங்கள். மௌன புரட்சி வெடிக்க போகுது. அது ஒரு புரட்சி ஆக போகுது. அதை அந்த ஒரு புரட்சி அதிமுக மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி வரப்போகுது. மாண்பு அண்ணன் எடப்பாடி வந்து முதலமைச்சர் வர போகிறார். இப்போ திட்டங்கள் எல்லாமே கனவாக போனது தானே. அவன் எந்த திட்டத்தையும் ஏதாவது உனக்கு சொல்ல போகிறான். ஒரு திட்டம் இந்த வருஷத்துக்கு வந்து 12 லட்சம் லேப்டாப் கொடுக்கணும். இப்போ எப்போ கொடுக்குறோம்? 12 லட்சம் 1 மந்த்லன்னு சொல்லியிருந்தாங்க. அதே கொடுத்துட்டுருக்குறான். அதுக்காக கொடுத்துன்னா 1 மாதம் 5 வருஷம் கொடுத்து வந்து 1 வருஷம் கொடுக்குற, மீதி 4 வருஷம் என்னாச்சு? ஏற்கனவே 4 வருஷம் கொடுக்க விட்டீங்கல்ல. அது 48 லட்சம் பசங்க படிக்கிற பசங்க கொடுக்காம போயிட்டோம்ல. அது ஒட்டி கொடுத்துல வந்து போட்டோம் பையன் போட்டோ தான் வச்சு கொடுக்கணும். இப்போ வந்து எடப்பாடியார் வந்து இன்னும் ஒரு சில கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எந்த மாதிரியான தகவல்கள் வந்து சொல்றாரு? நேர்காணல்லாம் நடக்குது டெய்லி. என்ன ஒரு குறிப்பை வந்து சொல்லிட்டு இருக்காரு? ஒரு குறிப்பு இல்லை. எங்கள் கவர்மெண்ட் வந்து அப்படி பண்ண போகிறோம். நாம் வந்து நீங்கள் யாரும் தோன்ற வந்து நல்ல திமுகனுடைய அநியாயங்கள் எடுத்து சொல்லுங்கள் மக்கள் மத்தியில். இதான உண்மை கூட. திமுக அநியாயங்கள் எடுத்து சொல்லுங்கள். மக்கள் அவங்க எப்படி ஏமாத்துறான்னு சொல்லுங்கள். நாம் என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள். நம்ம பண்ண சொன்னோம்னா போதும். நான் பண்ண போகிறதுன்றது அப்புறம் அவங்க தேர்தல் அறிக்கை தரப்போகிறாரு. நாம் என்னென்ன செஞ்சிருக்கோன்னு சொல்லுங்கள். அதை மக்களுக்கு சொல்லுங்கள். இவங்க என்ன செய்யாத, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க எது செய்யலை, எதுவுமே செய்யலை, அது சொல்லுங்கன்னு போகிறாரு. அதான் சொல்லுவார். இவங்க என்ன சொன்னாங்க, நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்கல்ல, எதில் செஞ்சாங்கல்ல, செய்யலை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், 4600 கோடி ரூபா சென்னை மாநகருக்கு வந்து குடிநீர் அந்த இதுக்கு மழைநீர் இதெல்லாம் வழிகாடுகள்லாம் பண்ண 4600 கோடி ரூபா வடிநீர் இது பண்ணுறதுக்காக மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு பண்ண 4600 கோடி ரூபா. அது எங்கே வடிநீர் கால்வாய்னா எங்கே பண்ணான்னு தெரியல. மழை வந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
3 மாதம் கூட தண்ணி நிற்கும். அப்படி நிற்கிறது எல்லா தவளையும். இங்கே வெட்டுவோம், அங்கே வெட்டுவோம், ஒன்றுமே இல்லை. அவங்கள வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். என்ன ஒரு கணக்கு காட்ட சொல்லுங்கள், ஒன்றுமே காட்ட. ஏதோ 4,00,000 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து பட்டியல் போட்டிருக்காரு. தேர்தல் சமயத்துல இந்த மாரி பண்ணும்போது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் ஒன்று அவர் கூட மறைச்சி தனியாக பயந்து சொல்கிறாரு. ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ஸில் கொடுக்குறாரு, ஓப்பனாக வந்து கவர்னர் கொடுக்குறாரு, ஓப்பனாக ஹோம் மினிஸ்டர் பார்த்து கொடுத்து வர்றாரு. அப்புறம் நாங்கள் ஒன்றும் பயந்துலாம் கொடுக்குறோம். உண்மை தானே, ஆதாரப்பூர்வம் இருக்குதானே இதை கொடுக்குறாரு, ஆதாரத்தோடு கொடுக்குறாரு. இது வந்து ஏவாவேல் துறை இது நடந்துச்சு, இது இவ்வளோ வந்து கே நேருதில் நடந்துச்சு. கே நேரில் வந்து நாங்களாக பண்ணோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி பிடிச்சி அவங்களே எஃப்ஐஆர் போட சொல்லி சீஃப் செக்ரட்டரி டிஜிபி லெட்டர் எழுதுறாங்க, ரிமைண்டர் வேறு அனுப்புகிறாங்க. ஒன்றும் அதிமுக சொல்லிங்களே, இடியே பிடிச்சி டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் லெட்டர் அனுப்புகிறாங்க இல்லைங்களா. அப்புறம் அது மாதிரி தான் எல்லா துறையிலையும். ஒரு துறையில் ஹெல்த்தில் கொடுத்து சொல்லியிருக்காங்க, ஹெல்த்லேயும் தான் ஊழல், எஜுகேஷன் தான் ஊழல், ஹையர் எஜுகேஷன் தான் ஊழல், எல்லாத்தையும் ஊழல் எவ்வளோ கொடுத்துருக்குறோம். மறைச்சில் ஒன்று சொல்லி நேராக தான் கவர்னரை கொடுத்தோம், ப்ரெஸ்ஸில் வந்து சொன்னார் வெளியே, ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்து கொடுத்து வந்தார். மறைச்சில் ஒன்றும் கிடையாதுங்க, ஓப்பனாக தான் சொல்கிறோம். நீ இல்லைன்னு சொன்னால் நீ வந்து அது உதாரணம் எடுத்து காட்டுங்க, என்கிட்ட நான் பண்ணலன்னு சொல்லி பார்க்கலாம். நீ அதை பற்றி பேச பண்ணுறான் இருந்தாலும் சும்மா மொத்தமாக சொல்கிறான். இருந்தாலும் முதலமைச்சர் என்ன சொல்கிறா அப்படி இல்லை, நாங்கள் மொத்தமாக வந்து எங்கள் மேலே அபாண்டம் போடுறாங்க. அபாண்டம்னா அபாண்டம் சொல்லு, 20,000 கோடி ரூபா செலவு இது ஊழல் பண்ணிங்க ஏவாவுன்னு சொல்கிறாரு, அது இல்லைன்னு சொல்லி நீ சொல்லு. 60,000 கோடி ரூபா நேரு பண்ணிக்கிறான்னு சொல்கிறாரு உள்ளாட்சியில், அது இல்லைன்னு சொல்லு, எடுத்து சொல்லு, அந்த மினிஸ்டர் விட்டு சொல்லு, இல்லை நீ சொல்லு, முதலமைச்சர் சொல்லு. அது ஒரு நீ கண்டதெல்லாம் சீஃப் செக்ரட்டரி பதில் சொல்கிற, செக்ரட்டரி விட்டு பதில் சொல்கிற. நேரு இது கரூர் மேட்டருக்கு என்ன பண்ண, பொறுப்பு டிஜிபி வச்சு அந்த அம்மா அமுதா ஐஏஎஸ் வச்சு 3 பேரை செக்ரட்டரியாக வச்சு தானே நீ வந்து அறிக்கை இது பேச வச்சு பேட்டி கொடுக்க வச்ச. அதுக்கெல்லாம் உனக்கு பேட்டி கொடுக்க வச்சு இது இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுவையே இல்லைங்களா. கவர்மெண்ட்டே நான் அது மாதிரி பண்ணலை, இதே நடந்துச்சுன்னு நடக்காத ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் வச்சு இப்போ அது யார் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் சீப்பாக அவ்வளோ வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறல்ல. இப்போ இது இல்லைன்னு சொல்லு. மாண்பு அண்ணன் எடப்பாடியாக வந்து சொன்னாங்கல்ல, கவர்னர் கொண்டு கொடுத்தாங்க, இடி இது ஹோம் மினிஸ்டர் கொண்டு கொடுத்து வந்தாங்க, ப்ரெஸ்ஸில் சொன்னார், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு. அதுக்கெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வச்சு நீ பேட்டி கொடுக்குறல, எல்லாத்துக்கும் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி கரூர் மேட்டர் கொடுத்தல, இதுவும் பண்ணலாம் இல்லைங்களா. ஏன் பண்ணுற பயம், நடந்தது உண்மை, ரெக்கார்டு பூர்வமாக கொடுத்தான். அது என்ன அவங்களுக்கு ராசி 20 ரூபா 10 ரூபா தான் ராசி அடங்குது. அது 20 ரூபா தான் நேரு இது மாட்டேன், அந்த அவங்களுடைய இது சிம்பிள் ஆடுது. அது செந்தில் பாலாஜியுடைய 10 ரூபா 20 ரூபா சிம்பிள், அது மாதிரி நேரு 10 ரூபா 20 ரூபா சிம்பிள். அது பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டணி வந்து வீக்கா இருக்குன்ற மாதிரியே வந்து போர்ட்ரேட் பண்றாங்களே. இப்போ பாமக வேற வந்து அன்புமணி தரப்பு மட்டும் தான் வந்திருக்காங்க, ராமதாஸ் தரப்பு வரல. வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்லை வீக்கா இருக்கா? ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தைரியம் சொல்கிறோம். நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல வந்து அன்புமணி தரப்பு மட்டும் தானே வந்து உங்களுக்கு வாக்கு இது செலுத்துவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டு சதவீதம் குறையாதா? அப்படி பார்த்தா காங்கிரஸ் வந்து பிரிஞ்சது தான் இது வந்தது. ஜிகே மூப்பனா வந்தார், அப்போ காங்கிரஸ் வச்சு நான் இல்லையா ஸ்டாலின், மூப்பனா இவர் வாசன் தனியாக வந்தார் இல்லையா, அப்போ அந்த ஓட்டு போகிறோம் அவனுக்கு கிடச்சிருமா திமுகனுக்கு. சும்மா கிளப்பிவிடுவாங்க எல்லாம். ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தர போகிறேன், என்னதை வெளியில் கொடுத்துட்டு, அது மாதிரி தான் அது பொய் பேசுவாங்க. அதை அடுத்தவனு உடைக்கிறது இவனது என்னதுன்னு சொல்ல பார்க்க மாட்டான். அடுத்தவனு உடைக்கிறது என்னென்ன பெறும் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ கவர்மெண்ட் நல்ல வேலை கவர்மெண்ட் கையில் கிடச்சி போச்சு. அதுக்கு முன்னே அவங்கள்ட்ட மீடியா இருந்துச்சு, இப்போ சைடில் கவர்மெண்ட்டு கிடச்சி போச்சு. பணத்துக்கு பணம். இப்போ நீ உதாரணம் சொன்னாங்கன்னா, நீ சொன்னீங்களே ஸ்பெஷல் பஸ் விட்றான்னு சொல்லி, அந்த ஸ்பெஷல் பஸ் விட்றதுக்கு இப்போ அவன் தனியாக மீட்டிங் போட்டு பேசினானாக்கல அவன் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுக்கு தனியாக ஒரு 50 லட்சம் செலவு பண்ணுவான், ஸ்டேஜை போடுவான், எல்லா ப்ரெஸ்ஸும் கூப்பிடுவான், ஒரு மீடியாவில் கூப்பிடுவான், எல்லா மீடியாவும் பணம் கொடுத்து வாங்கிடுவான். தனியார் பஸ்ஸஸ் வந்து அதிகமானதா வந்து சொல்றாங்களே சார். இப்போ இவர் சொல்கிறாருல்ல, இன்றைக்கி கூட நண்பர் சொல்கிறாரு, 2,500 வாங்குறான் இங்கேருந்து ராமநாதபுரம் போகிறதுக்கு. அது 1000 800 தான் டிக்கெட்டு. நேற்று மந்திரி சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணலாம், எந்த பஸ்ஸு இப்படி கேட்டாலும். எத்தனை பஸ்ஸையும் பிடிச்சிங்கிறாங்க தெரியாதா? இவங்ககிட்ட ஆஃபீஸர்ஸ் இல்லையா, ஆர்டிஓ இல்லையா, எங்கன்னா செக் பண்ணு.
டோல்கேட்டில் போட்டு செக் பண்ணிட்டு எது எவனா போய் செக் பண்ணு. அந்த அந்த ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறானுங்கல்ல, அங்கே போய் தனியாக ஒரு ஆள் டிராஃபிக்கா இருக்கும் சார். எப்படி சார் செக் பண்ண முடியும்? என்னங்க பஸ்ஸில் ஏறி செக் பண்ணிட்டு போட கூட ஜீப் ஓட்டுறான். அவன் ஜீப்பு அவனுக்கு கார் கொடுத்துருக்கல, ஆர்டிஓ கார் கொடுத்துருக்கல. அவர் பின்னாடி கார் வரும்போது இவர் வண்டியில் செக் பண்ணிட்டு போக போகிறாரு. என்ன அவ்வளோ மக்கள் மேலே நல்ல என்னங்க இது அவங்களுக்கு டிராஃபிக் ஆகுதுன்னு? எல்லாம் பொய்யுங்க, அம்பக்குங்க. அவனுங்களுக்கு என்ன, மக்கள் எப்படி போனால் என்ன, நாடு எக்கேடு கேட்டு குட்டிச்சு வரவுன்னா எனக்கு என்ன, நாட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து என்னையும் என் மகனையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. என் மகன் அடுத்து சிஎம் வரணும். இவன் தலைகிலனாலும் அவன் பையன் வந்து தேர போகிறதில்ல. அந்த அளவு அவன் முதலமைச்சர் அடுத்து சிஎம், அந்த அளவு எம்எல்ஏ வரானா பாருங்க. அப்புறம் சிஎம்க்கு அப்புறம் போகலாம். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் சிஎம் இது எம்எல்ஏ வரானா பாருங்க. அப்புறம் அவன் டெப்டி சிஎம் ஆகட்டும், இல்லை சிஎம் வரது அப்புறம் பார்த்துக்கலாம். அவனுக்கு எம்எல்ஏ வரானுங்க பாருங்கள் முன்ன. அந்த அளவுக்கு மக்கள் மாதிரி நம்ம அவ்வளோ அக்கறை இருக்குது இவங்களுக்கு. மக்களை ஏமாற்றி அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எவ்வளோ கேவலம் பண்ணும் மக்கள் அவ்வளோ கேவலப்படுத்துகிறான், பேசுகிறான். கனவு திட்டுன்னா கனவு திட்டுறான். என் கனவு நான் 1000 கனவு நிறைவேற்றுவான். நான் நிறைவேற்றுவாங்க சார். தன்னார்வர்களுக்கு தான் 50,000 பேர் முதற்கட்டமாக நியமிக்கிறாங்க. அது அவங்க தன்னார்வங்க. அவங்களுடைய பெண் நிறுவனம் ஒன்று வச்சுக்கிறாங்க. மருமகன் சப்ளைஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த வச்சு நிறுவனத்திலே பெண் நிறுவனம். அதுக்கு சம்பளம் யார் கூட, நான் ஏன் கொடுக்க போகிறேன், கவர்மெண்ட் கொடுக்க போகுது. தன்னார்வன்னு சொல்லி அவங்க காசு கொடுத்தா ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா கொடுப்பான். அது யார் பணம், கவர்மெண்ட் பணம். பப்ளிசிட்டி அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்க போகிறான். அது எவ்வளோ கேடி வேலையை பண்ணுறான் பாருங்கள். நல்ல புத்தி இந்த பண்ணோன்னா மக்கள் பணத்தை வந்து வருகிறது. அவன் சுயநலத்துக்காக இது கனவு திட்டத்தை சொல்லுங்கள், தன்னார்வல் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதையும் ஒரு சிஎம் சொல்கிறா பாருங்கள். தன்னார்வல் வருவாங்க உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் கனவு திட்டத்தை சொல்லுங்கள். அம்மா என் கனவு திட்டம் வந்து எனக்கு வந்து 5 பெட்ரூமில் ஒரு வீடு வேணும், எனக்கு 2 கிரவுண்ட் இடம் ஃப்ரீயாக எனக்கு கொடுத்துருவாடங்கல்ல கனவு திட்டம். நீ மக்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே தங்குறதுக்கு இடமும் நல்ல வசதியான ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவும் நல்ல ரோடு வசதியும் தண்ணி வசதியும் செஞ்சு கொடுத்துருவானா? இது ஸ்கூல்லேயே ஒழுங்காக இல்லை. 250 ஸ்கூல் மூடிட்டானுங்க. மெட்ராஸ்லேயும் 18 ஸ்கூல் மூடிட்டா. ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸே வந்து ரோட்டில் அடிச்சுக்கிற, போலீஸ் கூட அடிக்க வைக்கிற. அந்த பாவம் சும்மா தான். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழையின் கண்ணீர் கூறிய வாழை வைக்கணுவான். ஒரு ஏழை ஒரு கண்ணீர் நியாயமாக ஆயிரங்க அவன் குடிச்சிட்டு கண்ணீர் சேர்ந்து நம்ம சொல்ல தயாராக இல்லை. உண்மையிலேயே மனதை வந்து அந்த ஏழையை ஒருத்தன் வந்து அது கண்ணீர் விட்டான்னு வச்சுக்கல, அது கூறிய வாழை வைக்கணும். அது யாராலும் தடுக்க முடியாது. அந்த பாவம்லாம் இவன் குடும்பத்துக்கு சேரும். அந்த குழந்தைய வந்து ஒரு அம்மா அந்த அந்த டீச்சர் இப்படி பிடிச்சிருந்து அந்த கத்துது, அந்த குழந்தை கத்துது. அதையும் மீறி அந்த மகளிர் ஒரு எஸ்ஐயே இன்ஸ்பெக்டர் தெரியல, நான் 3 லேடிஸ் தள்ளி போகிறாங்க. அந்த அம்மா கத்தினே போகுது, குழந்தை கத்துது. என்ன சர்வாதிகாரம் ஆயிடுச்சா, மன்னர் ஆயிடுச்சா? அது மகளிருங்க. அவங்க ஒன்று மகளிரை வந்து ரோட்டில் வந்து போகிறோம், பப்ளிக்லாம் அசிங்கப்படுத்துறீங்க. மகளிரும் பாதுகாப்பு இல்லை, அரசாலையும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறையாலும் பாதுகாப்பு இல்லை. இப்போ என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? அது மாதிரி தான் சும்மா போய் பேசுவான். கனவு திட்டம் என்னடா கனவு திட்டம்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் 1000 கனவு இருக்கும். தனது கனவுல நிறைவேற்றிடுவார் இவர். வீட்டுக்கு வந்து அந்த பெண் நிறுவனத்திலேருந்து ஆளுங்க வராங்க. அவங்களுக்கு மாதம்னா சம்பளத்தையும் கொடுத்துருவார். எதில்? ஐஎன்பிஆர் டிபார்ட்மெண்ட். கவர்மெண்ட் ஸ்கீம் தானே சார்? அதான் அவங்க ஆளுங்க கூட சேர்த்துக்குவார். நம்ம இது மாதிரி போட்டு டெம்பரேச்சர் மாதிரி போட்டு எலெக்ஷன் வரைக்கும், அப் டு எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு மாதம் இவ்வளோ கொடுத்துட்றோம் அப்படி கொடுத்துருவார். அவனுக்கு 500 300 800 900 போடுவாங்க. அதில் பாதி அவங்க மருமனுக்கு போவோம், பாதி வேலை செய்யணும் போவோம். கட்சிக்காரன் கூட போட்டுக்கிறது. அவன் கட்சிக்காரனை அவன் போய் ஸ்டாலின் பற்றியும் உதயநிதி பற்றியும் அவன் புகழ் பாடணும். இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், அவர் நியூசிலாந்து அமெரிக்காவில் விட்ட மாதிரி கொண்டாந்து கார் ரேஸ் பண்ணுவார், இனிமேல் வந்து பைக் ரேஸ்லாம் விடுவார், ஒவ்வொரு தெருவுக்கு பைக் ரேஸ் விடுவார் உதயநிதி அப்படின்னு அவங்க புகழ் பாடுவாங்க. வந்து அவனுங்க கட்சிக்காரங்க. அப்போ தானே சார் வெளிநாட்டு கவனத்தை எல்லாம் நம்ம இதில் ஈர்க்க முடியும். அப்போ தானே இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. அதுக்காக தானே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், விளையாட்டு இது கொண்டு வர்றது, அதெல்லாம் அதுக்காக தானே சார்? நான் சொல்லக்கூடாது மேடம். அவன் எதுக்கு பண்ணான் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது, பத்திரிகையால் தெரியும். 100 கோடி ரூபா செலவு பண்ணி அதனால் எத்தனை கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்லுங்கள். அதனால் எந்த கவர்மெண்ட் எவ்வளோ லாபம்னு சொல்லுங்கள். அவனை அன்றைக்கி சொன்னால் அதோடு சரி, தரப்படன்னு எல்லாம் பண்ணானுங்க, ரேஸ் விட்டானுங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, அதனால் என்ன பெனிஃபிட்டு, அதனால் எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு, அது எத்தனை கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அதனால் நன்மை கிடச்சிச்சு, அந்த துறை என்ன வளர்ந்துச்சு சொல்லுங்கள். சும்மா ஏமாற்றுவானுங்க.
அவன் ஸ்டாலின் நினைக்கிற அப்படி இருந்தாலும் எப்படியோ நம்ம இவன் உழைச்சி சீம் வர முடியாது. இவனுக்கு என்னன்னு தெரியல, அந்த ஆளுக்கும் பேச தெரியல, ஸ்லிப் பார்த்து பேச அதே தப்பு தப்பாக படிக்கிறாரு. இந்த ஆளுக்கும் இவனுக்கும் பேச தெரியல. சின்ன பையன் தானே, உனக்கு ஒரு என்ன இருமொழி அண்ணா திருமொழி கொடுத்து இந்த அளவுக்கு தெரியுமா என்னன்ட்டு. அந்த திராவிட இயக்கத்தில் வந்து அடிபட்டுன்றான், இதுன்றான், மிஸ்ஸாவில் கொடுமைன்றான். அந்த மிஸ்ஸா ஒன்று அடித்தாங்கன்னு சொன்னால் அந்த மிஸ்ஸா கூட தானே காங்கிரஸ்காரங்க கூட தானே கூட்டணிக்கு அலைஞ்சு கிடக்குற. ஒன்று அடித்தான்ற, ஜெயிலில் போட்டான்ற, உதைச்சான்ற, அப்போ அவங்கள தான் இது பண்ணுற. அவங்களுக்கும் சூழ்நிலை தானே வேணும். ஏன்னா அந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து எங்கே அடித்தானுங்கல்ல, சென்னையில் அடித்தாங்க, மதுரையில் அடித்தாங்க. அவங்க அடித்தது தானே அவங்க. இன்றைக்கி எதுவும் அவங்க பெரிய அந்த படம் வச்சுட்டா நான் அதுக்கு கூட இந்த படம் வச்சு நான் போனோன்னு சொல்கிறாங்களே. இந்திரா காந்தி அம்மையார் நடுத்தூரில் அடித்தாங்களே, அவங்களோட நீ கூட்டணி போறியா? அது நியாயமா? என்ன சொல்கிறீங்க நீ? எதுக்கோ காரணம் காட்டி எதையே சொல்கிறீங்க. இந்திரா காந்தி அம்மையார் பெரிய அயன் லேடி, இந்தியாவுடைய ஒரு அயன் லேடின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க அயன் லேடின்னு. அவங்க வந்து அந்த அயன் லேடியே நடு ரோட்டில் அடிக்கிறான். ரத்தம் வழிய தலையிலேருந்து ரத்தம் வருது. அந்த அம்மா வந்து அவளை அடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரை, காங்கிரஸ் கட்டி காத்த ஒரு லீடரை அடிக்கிறான். நீங்கள் வந்து அவங்க கூட தான் கூப்பிட்டு போகிறீங்க. திமுக தான் அடித்தான். அதே திமுககாரன் கத்தனம் எங்களை வந்து இதே இந்திரா காந்தி அம்மாருக்கு நாங்கள் வந்து கலைஞர் வந்து சொல்கிறாரு விதவைகள் மறுவாழ்வு நாங்கள் பணம் கொடுக்குறோம், அது வேறு இந்திரா காந்தி வாங்கி அப்ளை பண்ண சொன்னான்ல. எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ ஒரு 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 மகளிரை, ஒரு தாய் குலத்தை எவ்வளோ கேவலப்படுத்தணும். அது எல்லா தாய்மார்களும் இருக்கிற இதுங்க தான். அவனுக்கு அம்மா இருக்குது, அவனுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவனுக்கு மனைவி இருக்காங்க, எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று தான். அதெல்லாம் கொச்சப்படுத்தி பேசணும் இவனுங்க. அதையும் தான் காங்கிரஸ்காரன் பொறுத்து அவங்க கூட போயின்னு இருக்கிறான். இன்றைக்கி பேசினா பெரிய வீரம் பேசுகிறானுங்க. இவன் மிஸ்ஸாவில் என்னை உதச்சான்னா, என்னை அடித்தான்னா, மிஸ்ஸாவில் போனதானே எத்தனை மிஸ்ஸாக போடுறவன் என்னை போனவன் எத்தனை அடிவன் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துக்கிறான் திமுகவில். ஆனால் ஸ்டாலினை கொண்டாந்து அவன் மகனை உதயநிதியை கொண்டாந்து டெப்டி சிஎம் ஆக்குறான். அவனுக்கு வந்து கமாண்டோ போர்ஸோடு போர்ஸோடு அவனை கூட்டி போகிறான். என்ன பெரிய அவன் வந்து ஒரு லீடரு, அவனுக்கு கமாண்டோ போலீஸ் கூட போகுது. நீ பாருங்களேன், சிஎமுக்கு போகிற மாதிரி அவனுக்கு போகுது. அதனால் என்ன தெரியும் சொல்லுங்கள்? திராவிட இயக்கத்தை வளர்ச்சி அவனுக்கு தெரியுமா? திராவிட அடிப்பட்டு தெரியுமா? மிஸ்ஸான்னு சொல்கிறது இருந்தாலும் சொல்லிக்கிறாரு, எனக்கு ஒன்றும் நாங்கள் மிஸ்ஸான்னு. இவர் எதில் போனாருன்னு அவரு தான் தெரியும். இவர் மிஸ்ஸாவிலே போகலன்னு அவங்க திமுக தான் சொல்கிறோம். நான் சொல்ல ஸ்டாலின் மிஸ்ஸாவிலே போகல அப்படின்னு திமுக தான் சொல்கிறோம். நாங்கள் சொல்ல அவனே தான் சொல்கிறாங்க. அவங்க அப்பனே அப்படி சொல்கிறாங்க. இவனுக்கு ஸ்டாலின் உதயநிதிக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? இன்னும் தெரியாமலையா சார் துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க? அதனால தான் கொடுத்துருக்கான். யாருன்னா ஒரு அந்த துணை முதலமைச்சரும் ஸ்டேஜ் இருக்கும்போது, ஸ்டேஜ் வந்து அவங்க அப்போ விட்டு ஸ்டேஜ் கிடையாது. மக்கள் வரி பணத்தில் மக்கள் காசு எடுத்து ஒரு ஸ்டேஜ் பண்ணுறோம். அந்த எவனா மந்திரி ஈக்குவலாக கேபினட் 4 பேர் நிற்கிறானா பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள், பத்திரிகையாளருக்கு தெரியாது கிடையாது. யாரும் நிற்கிறானா? யாரும் எனக்கு பேச தெரியக்கூடாது. அவன் தெரியணும், அவன் பையன் தெரியணும். இவங்க 2 பேர் தான் தெரியணும் மக்களுக்கு. நீ என்ன தான் தலைகளாக நின்னாலும் ஜெயிக்க போகிறதுல வரப்போகிறது கவர்மெண்ட்டு. வரப்போகிறது வந்து மாண்புமிகு எடப்பாடியார் தான் சிஎம் வரப்போகிறாரு. அதிமுக தான் ஜெயிக்க போகுது. எங்கள் கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. அதிமுக மெஜாரிட்டி அப்சல்யூட் ஜெயிக்க போகுது. அதனால் இவனுக்கு என்னென்னா பண்ணட்டுமே, எத்தனை மக்கள் பணத்தை வாரி இறக்கிட்டோம். அவன் ஸ்டேஜில் 2 பேர் நிற்கட்டும், ஃபோக்கஸ் பண்ணட்டும். ஸ்டாலின் பேசினாலும் அவனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். அவன் பையன் பேசினாலும் அவனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். வேறு எந்த ஸ்டேஜில் மந்திரி காட்ட மாட்டான். அந்த மந்திரிகளும் என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஏன் இப்படி கேவலம், இந்த மாதிரி கேவலம் பொழைக்கிறானுங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? மக்கள் பணம் அப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகுது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம் மேடம், நன்றி.